பாசி பருப்பு பாயசம் செய்ய போறோங்க. 3/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு மண்டவெல்லம் எடுத்து அதுல பாகு ரெடி பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு ஃப்ரை பேன் வச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த பாசி பருப்பு இதுல போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாசி பருப்போட கலர் கொஞ்சம் மாறினதும் அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி இதுல போட்டுக்கோங்க. வறுத்து வச்சிருந்த பாசி பருப்பை கழுவி இதுல போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த மண்டவெல்ல பாகை இதோட போட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் 1 கப் நல்ல சுண்ட காய்ச்சின பாலை இதோட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ சின்ன ஃப்ரை பேனை அடுப்புல வச்சுட்டு அதுல கொஞ்சம் நெய் ஊத்திட்டு குட்டி குட்டியா நறுக்கி போட்ட தேங்காயை இதுல போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நம்ம செஞ்சு வச்சிருந்த பாயாசத்துல சேர்த்துக்கோங்க. மறுபடியும் சின்ன ஃப்ரை பண்ணல கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இதில் முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதையும் பாயசத்தோடு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல கமன்னு மணக்கிற நல்ல சுவையான சூப்பரான பாசி பருப்பு பாயசம் தயாராகிடுச்சுங்க.